ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஜீரக கிரேவி பார்க்க போகிறோம். அது என்னடா எப்போதும் பெப்பர் கிரேவி தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா ஜீரக கிரேவின்னு கேட்குறீங்களா? நான் இப்போ செய்முறையை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா பெருசாக போட்டுக்கணும். நம்ம பீசஸ் வந்து சின்னதாக போடக்கூடாது, நல்லா பெரிய பீசஸாக போட்டுக்கணும். நம்ம எல்லாமே மோஸ்ட்லி பெரிய பீஸாக தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த சிக்கன் கடையில் வாங்குறப்பே பெரிய பீஸாக கேட்டவே போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நான் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். ஓகே, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஓகே, கேஸை போட்டு வச்சுக்கிறோம். குக்கரை வச்சுக்கலாம். ஒரு 5 செகண்ட் ஆகட்டும். குக்கரு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகே, ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் வதக்கி வேக வச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஓகேவா? ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுட்டா? ஓகே. என்னம்மா, மீன் ரெடி ஆயிடுச்சா? இப்போதாம்மா ரெடி பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். மீன் இல்லை, சிக்கன். பார்த்தீங்களா? பெரிய பீசஸாக போடணும். காட்டுங்க. இதை வதக்கணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வதக்க முடியாது. சரி, நான் வதக்கிட்டு இப்போ வதக்கியாச்சு. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பல் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். போதும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அதிலே தண்ணி விடும். ஓகே, நம்ம ஓகே மூடி வச்சாச்சு. ஸ்டீம் வரும்போது விசில் போட்டால் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு விசில் விட்றோம். ஸ்பீடாக ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில், அவ்வளோதான். ஓகேவா? சரி, ரைட்டு, வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டீம் வந்துருச்சு. அதை நான் அங்கேருந்து வரங்காட்டியும் ஓடி வரங்காட்டியும் நின்றுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில். ஓகேவா? சரி, ரைட்டு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோமா? இப்போ விசில் வரப்போகுது. வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ தாளிப்புக்கு தேவையானது பூண்டு, பட்டை, சோம்பு போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, பூண்டு, சோம்பு மிக்சியில் ஓட்டுனது ஒரு ஓட்டு. இது வந்து பூவு. ஓகேவா? இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு டைம் ஆச்சு, அதனால கோவிச்சுக்காதீங்க, எடுக்க முடியல வீடியோஸ். அதனால தான் வேகமாக பேசுகிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தாளிப்புக்கு. ஓகேவா? அர்ஜெண்ட்டாக வெளியில் கிளம்பணும், அதனால தான் கோச்சுக்காதீங்க. ஓகே, இது வந்து அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும், வேறு ஒன்றும் இல்லை. இதே போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன், 3/4 கப்பு. இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு மிளகு, சும்மா பேருக்கு மிளகு, ஜீரகம் கொஞ்சம் நிறையா, சோம்பு சும்மா பேருக்கு 2 பிஞ்சு, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைக்க போகலாம். அரைக்கிறப்ப காட்டுறேன் வாங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். இதெல்லாம் எடுத்து அப்படியே கொட்டிடுறேன், கோச்சுக்காதீங்க. வீடியோ எடுக்க ஆள் இல்லை. மிக்ஸி போடலாமா? ஓகே, போட்டு காட்டுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது, நானே தான் வீடியோஸ் எடுக்கணும். ஓகே, நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாயை போட்டாச்சு. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ஓகே, எண்ணெய் காயட்டும். குக்கரில் இருக்க ஸ்டீம் இறக்கிடுவோம், எடுத்துருவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 2 விசில் விட்டோம். என்ன சொல்கிறது, அர்ஜென்ட்டில் கரண்டி எடுக்க கூட மறந்துடுறேன், கையை வைக்கிறேன். ஓகேவா? சரி பரவாயில்ல, கை வச்சு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள். ஓகேவா? நல்லா அப்படியே முட்டாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் ஆகாது, கரையாது, பயப்படாதீங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். லட்டு மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா? வந்து காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அப்படியே போட்டுருவோம். தக்காளி போட்டுக்கலாம். வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பிச்சாச்சு. சரி ரைட், எடுத்துருவோம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து உப்பு தேவையான அளவு இப்பயே நம்ம போட்டு சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணியா? இப்போ தான் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஓகே ரைட்டு, போட்டுக்கிட்டேன். பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரி செஞ்சுட்டா போகுது. ஓகே, கருவேப்பிலை கொத்தமல்லி இதிலே போட்டுக்கலாம். இப்போதைக்கு இன்னும் இருக்குது, போட்டுக்கலாம். இறக்கும் போதும் கொஞ்சம் போடணும். ஓகே, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இதிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா? ஓகே, சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கிளறியாச்சு. ஓகே, இப்போ மிக்சியில் அரைச்சதை வந்து நம்ம அந்த கிரேவியை வந்து மசாலா வந்து ஊற்றிக்கலாம். அது மேட்சிங்காக தான்ப்பா இருக்குது. இந்த சட்டைக்கு பேண்ட் கரெக்டாக தான் இருக்குது. பாப்பா ரெடி பண்ணுமா? அந்த வந்துட்டேன். ஓகே, ஊற்றிக்கலாம். நைனாக்கு ஸ்கூல் இருக்குடா, நைனா போயிட்டு வந்துட்டோம். அது சின்ன குழந்தை, அது ஸ்கூல் இருக்கான்னு கேட்குது. நாங்கள் ஸ்கூலுக்குன்னு சொன்னாதான் அது வந்து யார் கூடயும் போகாதுன்ட்டு நாங்கள் ஸ்கூல்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால் வேலைக்குன்னு சொன்னால் அதுக்கு தெரியாதுல. சின்ன குழந்தை இன்னும் கொஞ்சம் பெருசானதான் அதுக்கு ஒர்க்குக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் தானே தெரியும் குழந்தைங்களுக்கு. அதனால நான் வந்து ஸ்கூல்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, இதை ஒரு கிளறிக்கலாம். ஓகே, கிளறிட்டு காட்டுறேன். மேட்சாக தான் இருக்குது, போட்டு. என்னம்மா கொஞ்சம் அந்த தண்ணி வடிச்சு கட்டி வச்சுருக்கோம். ஓ, அப்படி பண்ணி எடுத்தவங்க. ஓகேடா, நோ ப்ராப்ளம்டா செல்லக்குட்டி. அப்படி எவ்வளோங்கன்னு நினச்சியா? ஓகே தங்கம். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி வச்சிடலாமா? ஓகே, மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம தேங்காயெலாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. தேங்காய் கொலஸ்ட்ராலுங்கிற வசி மோஸ்ட்லி நாங்கள் இப்போ தேங்காவை தவிர்த்துடுறோம். அதனால தேங்காய் இல்லாமல். என்னம்மா இந்த வந்துட்டேன். சரி, இந்த வந்துட்டேன், எடுத்து ரெடி பண்ணுறேன். ஓகே, வந்துட்டேன். ஓகே, வேகட்டும். தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ விட்டுருச்சுன்னு. ரெண்டாவது வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் லைட்டாக டிப்பாக தூவியிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வைக்கலாம். குட்டி என்ன சொல்கிறது, குட்டி கையேந்தி கிடாயை வச்சுக்கிறோம். நம்ம கொஞ்சம் காஞ்சிருச்சா சிம்மில் வச்சுக்கலாம். ஜீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம். ஓகே, போதும். நல்லா வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சைடு. ஓகே பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். நான் வரணுமா? வரேன். இது வந்து குத்துறது இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு குத்துனா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். ஒரு வீடியோ எடுக்க விடுதுங்களா பாரு என்னைய. நை. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை குட்டிமா? வா நீ செவனி, என்ன வா.
இன்னும் ரசம் வேறு வைக்கணும். ஃபஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கிச்சன். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாயில் இருக்க மூடி எடு முதல்ல சிவு. அப்புறம் பெரிய ஊசி போட்டுருவாங்க தெரியுமா. ஓகே நுணுக்கி காட்டுறேன். ஓகே இப்போ நல்லா இடிச்சாச்சு. இந்த பாருங்க பவுடர் ஆகிடுச்சு. ஓகே தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ஓகே ஜீரக பொடி ரெடி பண்ணியாச்சு. ஓகே இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். ஓகேவா. ஓகே இந்த ஜீரக பொடியை அப்படியே நம்ம தூவி விட்டுறலாம். ஓகே இந்த கொத்தமல்லி தள்ளியும் தூவி விட்டுறலாம். ஒரு கிளறி எடுத்துக்கலாம். ஓகேவா. மூடி வச்சுட்டோம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஓகே கொதி வந்துருச்சு. ஓகே வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச சிக்கன் ஜீரக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வை வை இந்தா. ஓகே சூப்பராக இருக்குது. இந்தா வை வையா.